உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆலோசனை. பொதுவாக நாம் ஒவ்வொரு செய்தியினுடைய பரிணாமங்களை, ஆழமான புரிதல்களை, எந்த செய்தியாக இருந்தாலும், சர்வதேச செய்தியாக இருந்தாலும், நமக்கு கிடைக்கக்கூடிய பல தரவுகளை உள்நோக்கி அதை உங்களுக்கு அப்படியே தருவதுதான் நம்ம நோக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்மை எதிர்நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு மாநில தேர்தலுக்கான களப்பணிகள்ல எல்லா கட்சிகளும் தீவிரமா ஈடுபட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், இப்படி எல்லா கட்சிகளும், இடதுசாரிகள், மத அமைப்புகள், அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா இந்த முறை எப்படியாவது ஆட்சி பிடிக்காவிட்டாலும் பரவாயில்ல, தாங்க ஒரு 30 சீட்டு ஜெயிச்சிடணும், 50 சீட்டு ஜெயிச்சிடணும், குறைந்தது 25-30 சீட்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவான டார்கெட்டு. அந்த டார்கெட்டுடைய நோக்கம் அதிமுகவை முழுமையாக கபலீகரம் செய்வது. அந்த டாபிக் நான் இப்ப பேசல. ஏன்னா இதுதான் அவங்களுடைய வரலாறு. இங்க நான் பேசுறது கட்சியை வலுப்படுத்துவதற்காக நேற்று அறிவிப்பாணை வெளியானது. இந்த அறிவிப்பாணையில நாடாளுமன்றம் செல்லக்கூடிய அளவுல தகுதியானவர், வழக்கறிஞர், நல்ல பேச்சாளர், 50 வயதை கடந்த கூடிய ஒருவர் சட்டமன்றத்தினுடைய முகமாக, காங்கிரசின் முகமாக இருந்த விஜயதரணி அவர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான பின்னணி காரணம் என்ன? யார உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் பதவியில இல்லை? அண்ணாமலை இருந்தபோது, டாக்டர் தமிழிசை இருந்தபோது இப்படியே மாறி இருந்தது. எல்முருகன் இருந்தபோது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தமிழ்நாட்டில் கால் பதிக்கிற ஒரு கட்சியாக பாஜக மாறி இருந்தது மட்டுமல்ல, அக்கட்சிக்கான வாக்கு சதவீதமும் குறிப்பிட்ட அளவுல வளர்ந்திருப்பது, அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்று அவர்கள் புலங்காகிதம் அடைவதற்கான சில முன்னணி தகவல்கள் அவர்கள்ட்ட இருக்கு. இப்போ ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக எடப்பாடியோடு விருப்பம் இருந்தோ விருப்பம் இல்லாமலோ அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் வேலைகள் தற்போது முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பாஜக உடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனது எக்ஸல பதிவில் ஜே.பி. நட்டா தேசிய தலைவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய உறுப்பினர்களுக்கு, அதாவது அவர்களுடைய பணி சிறக்க புதிய நிர்வாகிகளை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லிட்டார். சரி, அந்த நிர்வாகிகள் யார் என்று நாம உள்ள போய் பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பேசப்பட்ட பொருள், அதுல விஜயதரணி அவர்கள் இருக்கிறார்களா என்று செக் பண்ணி பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, விஜயதரணி அவர்கள் மேடையில எனக்கு பதவி வேண்டும், நான் கட்சி பணி ஆற்றுவதற்கு அது எனக்கு ஒரு உந்துதலை அளிக்கும் என்றெல்லாம் அவர் வழிய எந்தவித தயக்கமும் இல்லாமல் கேட்டார். அவர் ஒரு சிறந்த ஆளுமை, அவர் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு அடையாளம், தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய பேத்தி முறை வேண்டும் அல்லது உறவினர், எப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் கடந்து 2 ஆண்டுகள் ஆன பின்பும் அவரை இந்த பணியில் சேர்த்திருக்கிறார்களா என்று நாங்கள் பட்டியலை பார்க்கிறோம். இந்த பட்டியல்ல நான் இப்போது வாசிக்கிறேன். இந்த பட்டியலின்படி புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளில் முதற்கண் சக்கரவர்த்தி, எஸ் சக்கரவர்த்தி, எம் சக்கரவர்த்தி, வி.பி. துரைசாமி, திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் இங்கே ஏற்கனவே வந்திருக்கிறார். கே.பி. ராமலிங்கம், வி.பி. துரைசாமி, அதே போல கருணாகராஜன், சசிகலா புஷ்பா, கனக சபாபதி, டால்பின் ஸ்ரீதர், ஏ.ஜி. சம்பத், பால் கனகராஜ், அதே போன்று ஏ.ஜி. சம்பத்துக்கு அப்புறம் பால் கனகராஜ், ஜெயபிரகாஷ்,
அதை போன்று வெங்கடேசன், மா வெங்கடேசன், கே கோபால் சுவாமி, குஷ்பு சுந்தர், பிரபல திரைப்பட நடிகரும் தேசிய முகமாக பார்க்கிற குஷ்பு சுந்தர் அவர்களும், அதை போன்று என் சுந்தர் என்கின்ற ஒரு 14 நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப கவனிங்க. இந்த 14 நிர்வாகிகள், இதுல கொஞ்சம் பிரபலமானவர் வி.பி. துரைசாமி இருக்கிறார், கே.பி. ராமலிங்கம், கருநாகராஜன், சசிகலா புஷ்பா அவர்கள், பால் கனகராஜ், இப்படி இருக்கிறாங்க. அது போன்று குஷ்பு சுந்தர், இதெல்லாமே சில புதிய முகங்களும் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த 14 பேர் மாநில துணைத் தலைவர்கள். ஸ்டேட்டுடைய வைஸ் பிரசிடென்டாக கருநாகராஜன் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்திலையும் நம்முடைய விஜயதரணி அம்மையார் அவர்களுக்கு இடமில்லை. மாநில அமைப்பின் பொதுச் செயலாளராக, அது துணை வைஸ் பிரசிடென்ட், மாநில துணைத் தலைவர்கள், மாநில அமைப்பின் பொதுச் செயலாளராக அந்த இடத்துல விஜயதரணி இருக்கிறார்களா அப்படின்னு புதிய பட்டியல பார்ப்போம். அதுல கேசவ விநாயகம் அவர்கள் இருக்கிறார். மாநில பிரிவு அமைப்பாளர் மற்றும் இணை அமைப்பாளராக, மாநில அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக கேசவ விநாயகம், அவர்தான் கட்சியினுடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர். கேசவ விநாயகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு பெரிய ஆளுமை. அடுத்த பதவி யாரெல்லாம் பார்க்கிறோம், மாநில பிரிவு அமைப்பாளர் மற்றும் இணை அமைப்பாளராக நண்பர் கே.டி. ராகவன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எம் நாச்சியப்பனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அப்புறம் மாநில செயலாளர்களாக கராத்தி தியாகராஜன் அவர்கள், கே வெங்கடேசன் உள்பட்ட 15 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பொருளாளருக்கு வழக்கம் போல் எஸ்.ஆர். சேகர் அவர்கள் கோவையிலிருந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநில பொதுச் செயலாளராக பொன் வி பால கணபதி அவர்கள், பேராசிரியர் ஸ்ரீ ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள், எம் முருகானந்தம், கருப்பு முருகானந்தம், கார்த்தியாயினி, ஏ.பி. முருகானந்தம் உள்ளிட்ட 5 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப மாநில நிர்வாகிகள், அதாவது துணைத் தலைவர்கள் வைஸ் பிரசிடென்ட், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக கேசவ விநாயகம், அதை போன்று நீங்கள் பார்க்கும்போது அதனை அடுத்து நம்முடைய கே.டி. ராகவனுக்கு மாநில பிரிவு அமைப்பாளர் மற்றும் இணை அமைப்பாளர் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. டால்பின் ஸ்ரீதருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பேரும் கொடுத்து அழகு பார்த்த பின்பு விஜயதரணிக்கு உரிய அங்கீகாரமோ மரியாதையோ வழங்கப்படாதது அவருக்கு மட்டுமல்ல, பலரை கட்சிக்குள் அவருடைய சார்பு நிலை ஆதரவாளர்களை முணுமுணுக்க வைத்திருக்கிற செய்தியும் நாம் பார்க்கிறோம். அப்ப நாம இதற்கு என்ன காரணம்? இதுக்கு இடையில போட்டு வாங்குற மாதிரி இன்னொரு செய்தியும் அனுப்பியிருக்கிறார்கள். சமீப காலமாக எல் முருகனுடைய ஆதரவாளியாக மாறிய பிரபல நடிகை மீனா அவர்களுக்கு ஒரு பதவி காத்திருக்கிறது என்றும் சொன்னார்கள். அது ஆதாரம் இல்லாத ஒரு விவகாரம். மீனா அவர்களை குறித்து எல் முருகனோடு இணைத்து பேசி ஏராளமான கதை புனைவுகளை சிலர் யூடியூபில் எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசி அவர்களும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் அழைத்து சென்றார். ஏற்கனவே இருந்த தற்போது பதவியிலிருந்து இறங்கியிருக்கக்கூடிய திரு வைஸ் பிரசிடென்டோடு சந்தித்து படம் எடுத்து கொண்டதையெல்லாம் யூகித்து மீனா அவர் பெண்டிங்கில் இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. சரி, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இவற்றில் முன்னால் பிரபலமாக இருந்த அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்ட பிறகு அவருடைய ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு வழங்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதுல கருநாகராஜன் அவருடைய ஆதரவாளராக இருக்கும் வரைதான் ஆதரவாளர். அவரை தூக்கிவிட்ட பிறகு அவர் ஆதரவாளராக இருக்கிறாரா என்ற செய்தி நமக்கு தெரியாது. அதற்கு பின்பு அவர்கள் மாறலாம், மாறிக்கொண்டே இருக்கலாம். இது அரசியலில் ரொம்ப ரொம்ப சகஜமான துரோக நடவடிக்கைகளில் ஒன்றாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் நிர்வாகிகள், மாநில அமைப்பு பொதுச் செயலாளர், துணை மற்றும் இணை பொதுச் செயலாளர், பொருளாளர், இப்படி எல்லா நிலைகளிலும் ஆட்களை அவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். இது அல்லாமல் மாநில செயலாளர்களாக ஒரு 15 பேரை நியமித்திருக்கிறார்கள். நிர்வாகிகளாக, அதாவது வைஸ் பிரசிடென்டாக 14 பேரை நியமித்திருக்கிறார்கள். இதுல எந்த இடத்திலையும்
நம்முடைய விஜயதரணி அம்மையார் அவர்கள் ஏன் நியமிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, தற்போது வெண்ணெய் தற்போது பாலாக மாறி அது தயிராக உருக்குலைந்து அது திரண்டு அதாவது என்ன சொல்கிறது, அது திரிந்து விட்டது, இனி அது ஒட்டாது என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கிறது. அவர் ரொம்பவே மன புழுக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் டெல்லியிலே சென்று பதவியேற்று ஆசையோடு வந்து 2 ஆண்டுகள் மௌனமாக இருந்து இப்போதும் அவருக்கான அங்கீகாரம் வழங்கப்படாதது, இந்த அங்கீகாரத்தை அவருக்கு கொடுக்கப்படாதது. நிச்சயமாக அவர் இதற்கு மேல் தாமதிக்க முடியாது. இனி அவர் கேட்டாலும் கொடுத்தாலும் அது மரியாதையாக இருக்காது. நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன், நான் கெஞ்சினேன், வேறு வழி இல்லாமல் எனக்கு கொடுத்தார்கள் என்றால் அந்த தலைவருக்கு உளவியல் ரீதியாக ரொம்ப ஒரு பாதிப்பு வரும். அதனால விஜயதரணி நிச்சயமாக அவர் வேறு முடிவை எடுத்திருக்கலாம் என்று நம்புவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. தோழர்களே, இந்த விவகாரத்துல 2021 ஆண்டு பாஜகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்த KT ராகவன் அவர்கள் ஒரு பாலியல் தொடர்பில் இருந்ததாக ஒரு வீடியோ பதிவுகளின் மூலமாக அவர் வெளியேற்றினார் அல்லது அவர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் ஒரு ஐடியாலஜியான பிராமண முகமாக பார்க்கப்பட்டவர், ஒரு நல்ல கல்வியாளர், ஒரு தன்மையான ஒரு ஆளுமையும் கூட. நிர்மலா சீதாராமன் அவர்களோடும் டெல்லியில் RSSோடும் நல்ல தொடர்பில் இருந்தவர், நல்ல மனிதரும் கூட. இந்த பொதுவாக இந்த செக்ஷுவல் விவகாரங்கள் இதை பற்றியெல்லாம் நாம் பேசக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பலம் பலகீனம் இருக்கும். அதை அவர் செய்திருக்கலாம் அல்லது புனையப்பட்டிருக்கலாம். இந்த விவகாரத்தை பற்றி நமக்கு தேவையில்லை. அவர் மீண்டும் 2021 பாஜகவினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பில் இருந்து விலகிய KT ராகவன் அவர்கள் மீண்டும் மாநில பிரிவு அமைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சசிகலா புஷ்பா அவர்களும் LG சூர்யா அவர்களும் வினோஜ் P செல்வம் உள்ளிட்ட பலருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் நடிகர் திரு சரத்குமார் அவர்கள் நள்ளிரவு 2 மணிக்கு பின் தூக்கத்திலிருந்து நான் விடுபட்டேன். என் மனசு சொன்னது, அதை என் மனைவியிடம் கேட்டேன். நான் பாரதிய ஜனதாவில் இணையலாமா என்று கேட்டேன். அவர் உடனடியாக நீங்கள் என்ன முடிவு எடுத்தீர்களோ அந்த முடிவை நீங்கள் அமல்படுத்துங்கள், நாங்கள் உங்களோடு துணை இருப்போம் என்று சொன்னதாக அவர் சொன்னார். ஆனால் அவரையும் இன்றைக்கு கட்சி கைவிட்டிருக்கிறதா என்ற கேள்வியோடு அச்செய்தியில் நமக்கு ஒரு சிறிய துணுக்கு செய்தி கிடைத்தது. டெல்லி சொன்னது, நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் தேசிய அரசியலுக்கு மேலே வர வேண்டும், ஆகவே மாநில அரசியலில் நீங்கள் இருக்க வேண்டாம் என பாரதிய ஜனதாவினுடைய டெல்லி தலைமை அவருக்கு ஏதோ ஒரு சமீட்சை வழங்கியிருப்பதாகவும் அச்செய்தி துணுக்கு நமக்கு தெரிகிறது. அதை போன்று அதிகம் பேசக்கூடியவர் நடிகை குஷ்பு, அவரை வாயடைக்க செய்திருக்கிறார்கள். அவருக்கான பதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நாம் இப்பொழுது பார்ப்பது, இந்த நிலையில் எல்லா பொறுப்புகளும் வழங்கப்பட்டும் எல்லா நிலைகளும் நிரப்பப்பட்டும், நல்லா காணிங்க, மாநில தலைவர் பதவி, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளர், துணை செயலாளர்கள், இணை பொறுப்பு மற்றும் மற்றும் என்ன சொல்றது பொருளாளர், இது அல்லாம சிறுநிலை பதவிகளாக பார்க்கக்கூடிய மாநில பிரிவு அமைப்பாளராக KT ராகவனை சொன்னாலும் சசிகலா புஷ்பா போன்றவர்களும், வினோத் P செல்வம் செல்வம் SG சூர்யா போன்றவர்களுக்கும் பொறுப்பு அளிச்சிருக்கிறாங்க. அப்ப யாரையுமே உடல. பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களை தாண்டி பொன் வி பாலகணபதி எல்லோருக்குமே கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த லிஸ்ட்ல ஏதாவது குறை இருக்கிறதா என்று பார்த்தால் யாரையும் விடவில்லை, ஒருவரை மட்டும் விட்டிருக்கிறார்கள், அதாவது விஜயதரணி. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்தியில் இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கிறது. இனி பணிமூப்பு செய்வது சேர்ப்பது எந்த வேலைக்கும் இடமில்லை. ஆக விஜயதரணி தற்போது கிடைத்திருக்கிற ஒரு செய்தி, அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்கிறது. இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை.
ஆக போற போக்கில் அடித்து விடுகிற கதை நமக்கு தேவையும் இல்லை. அவர்கள் இடமாற்றம் செய்வதற்கு உளவியல் ரீதியாக அவருடைய மனோபாதிப்பு இருக்கலாம். என்ன காரணத்தினால் தமிழ்நாட்டு தலைமை அவரை கட்சிக்குள் ஒரு நல்ல பொறுப்புக்கு கொண்டு வர மறுக்கிறது? இதில் பல கேள்விகள் இருக்கும். அவர் கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவர், கொஞ்சம் ஆளுமையாக செயல்பட அவர் எண்ணுபவர். அவரை கட்சியிலே சேர்க்காமல் அவர் ஒரு பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த பெண், ஏன் அவரை புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லை. மிக கீழ்நிலையிலான, அதாவது கீழ்நிலை என்றால் அவர்களுடைய சாதாரண பொறுப்பில் இருந்தவர்களை எல்லாம் ஒருவர் விடாமல் பேராசிரியர் கனகராஜ் போன்றவர்கள் நிறைய பேரை எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதே போன்று திமுகவில் இருந்து வந்த கு.க. செல்வம் அவர்கள் இப்பொழுது நம்மிடத்தில் இல்லை. அவருக்கு கிட்டத்தட்ட 18 மாதங்களாக கட்சியில எந்த பதவியும் வழங்காமல் அவர் மீண்டும் தாய் கழகமான அண்ணா அறிவாலயத்தின் கதவை தட்டி அங்கே இணைந்த தகவலையும் நாம் சொல்கிறோம். அப்படி ஒரு நிலை பாரதிய ஜனதாவில் ஏற்படலாம். பாஜகவை பொறுத்தவரை யாருக்கும் மத்திய தலைமை அசையாது. மத்திய தலைமையை பொறுத்தவரை மாநிலங்களில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் உள்துறை அமைச்சர் கையிலே வைத்திருப்பார். அந்த அடிப்படையில விஜயதரணி மௌனமாக இருக்க மாட்டார். மிக வேகமாக தனது குரலை உயர்த்த போகிறார். அறிவிப்புகள் வெளியாக போகிறது. அநேகமாக நாம் சொல்லும் அந்த யூகம், ஸ்பெகுலேஷன் சரியாக இருந்தால் அவர் இன்னும் சில நாட்களில், சில வாரங்களில் தன் முடிவை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தவாகாவில் பேசுவதாக வந்த யூக செய்திகளுக்கு நாம் பதிலில்லை. அவர் என்ன அறிவிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் கட்சியிலிருந்து ஒருவேளை வெளியேறலாம் என்பதும், அல்லது முடிவுகளை வேறு மாதிரி அறிவிக்கலாம் என்பதும் ஏற்புடையதாக காலச்சூழல் இருக்கின்றது. இதையும் தாண்டி அவரை சமாதானம் செய்வதற்கான வழி இருக்கிறதா என்பதை அடுத்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.